மூத்த பத்திரிகை வெங்கடேஷ் சார் நம்ம இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். போயஸ் கார்டனாலே சர்ச்சைக்கு பேர் போன இடம் உங்களுக்கு நல்லே தெரியும் நினைக்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது. அங்கே பல அரசியல் மோதல்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டாருக்கும் அங்கே இருந்த அரசியல்வாதிக்கும் பெரிய பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நடந்திருக்குது. இப்போ திரும்பவும் பரபரப்பாக போகுது. அங்கே இருந்த முன்னாள் சிஎம் வீட்டுக்கு இன்னாள் சிஎம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா மீடியாலும் வந்துச்சு. நேஷனல் மீடியா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நிஜமாவே என்னதான் சார் நடக்குது? அதாவது எல்லா ஏரியாவுக்குமே ஒரு பேர், அதாவது ஒரு என்னென்னா வரலாறு ஒன்று இருக்கும். இந்த பாய்ஸ் கார்டன் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது, வரலாற்று சம்பவம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி தான் சினிமா நடிகர் நிறையா இருந்து அதுக்கப்புறம் அரசியல் கட்சி இன்றைக்கும் சினிமா நடிகர்கள் இருக்கிற இடமாக பார்க்கப்படுது. அந்த பாய்ஸ் கார்டன் எப்படி அந்த ஏரியாவுக்கு பேர் இப்படி உருவானுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையுமே பார்த்தா ஒரு தெருக்கு அது சம்பவம் இருக்கும், ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிரிட்டிஷ் கம்பெனி நம்ம இந்தியாவை ஆட்சி செய்துக்கிடும் போது கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவோம். அதில் வேலை செய்த மிகப்பெரிய அதிகாரி ஒருத்தர் அவர் பேர் போ. அவர் தேனாம்பேட்டையில் இருந்து அந்த ஒரு ரூட் வழியாக பாய்ஸ் கார்டன் வழியாக அவர் போக வேண்டிய ஒரு ஒர்க்கு விஷயமாக போகும்போது டெய்லி அப்போ இப்போ தான் நிறைய வீடு வந்துருச்சு, நிறைய ரூட்டில் சந்து பொந்தெல்லாம் பொந்து போகலாம். அப்போல்லாம் அந்த ரூட் பாதை தான் இருக்கும். அவர் போகிறாரு. போகும்போது பர்டிகுலராக ஒரு இடம் நல்லா வருது, நல்ல அழகாக செடிகளோட மரங்களோட நிறையா இருக்கும்போது அந்த இடம் அவருக்கு பிடிக்குது. இதை விசாரிக்கும் போது பார்த்தோம்னா இந்த இடம் நல்லா இருக்குது, நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து தேனாம்பேட்டையிலேருந்து பாய்ஸ் கார்டன் வழியாக போகும்போது கொஞ்சம் தூரமாக தெரியுது அப்படின்னு அந்த கம்பெனிக்கிட்ட ஒரு பணம் கொடுத்து ஒரு இடத்த விலைக்கு வாங்குறாரு. அந்த இடத்துல வீடு கட்டுறாரு. இவர் பேர் போங்கிறதுனால பாய்ஸ் கார்டன், ஏன்னா நல்ல செடிகளோட தோட்டங்களோட அந்த பங்களா கட்டுறாரு. அதற்கு பேர் இது பாய்ஸ் கார்டன் வைக்கிறார். இவர் தேனாம்பேட்டிலேருந்து ரூட் வழியாக போவர் பார்த்தீங்களா, அது பிற்காலத்தில் பார்த்தோம்னா பாய்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லி மாறிச்சு. இப்போது பாய்ஸ் ரோட்டில் தான் நம்ம எம்ஆர் ராதா, நடிகர் எம்ஆர் அவருடைய பையன் எம்ஆர் ராதாரவி அங்கே தான் இருக்கார். இப்போ அந்த ரூட் வழியாக போய் இவருனால அது பாய்ஸ் கார்டன் அப்படின்ற ஒரு பேர் அங்கே இருந்தாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா 1920 1920 நம்மளுடைய பின்னி மில் இருக்குது, இப்போ பெரம்பூரில் இருக்குது. அங்கே தான் இப்போ நிறைய அந்த இடத்துல இடிச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க. நிறைய ஷூட்டிங் பண்ணணும், நைட்டை ஃபைட் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரைம் த்ரில்லர் பண்ணணும். இன்னமும் இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி பகலில். இப்போ அந்த பின்னி மில்லை சேர்ந்த ஓனர் பென்னி அப்படிங்கிறவர் 1920 மவுண்ட் ரோட்டில் அந்த அவருடைய கம்பெனி விஷயமா போகும்போது இங்கே பக்கத்துலேயே அவருடைய ஆஃபீஸருக்குலாம் ஒரு வீடு கட்டி தரணும், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றான்னு சொல்லி ஒரு இடம் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. குட் ஷெஃபர்ட்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஸ்டெல்லிங் ரோட்டில் ஒன்று இருக்கும். அங்கே சில வீடுகள்லாம் பார்த்தா அங்கே இருக்கும்போது பார்த்தா அங்கே நிறைய இந்த பாம்புகள் நிறைய துயரம் அந்த பாம்பு கடித்து ஒரு ஆஃபீஸர் இறந்து போன சம்பவம். அதில் அவர் உடன்பாடு இல்லை, இப்படி இருந்து பாம்பு ராத்திரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அது இப்போ குட் ஷெஃபர்ட் ஸ்கூல் இருக்குது. அப்போ முதல் ஸ்கூல்லாம் கிடையாது, வீடுகள் நிறையா இருந்தது. அப்போ டோட்டலாகவே அதெல்லாமே காலி பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ் கார்டன் அதுக்கு போகிறார். அங்கே நிறைய வீடுகள்லாம் கட்டி பங்களாக்கள் கட்டி இவருடைய ஆஃபீஸர்ஸ் போகிறோம் அங்கே போய் குடியமர்த்துறாங்க. இப்போ அந்த குட் ஷெஃபர்ட் இருக்கிற ஸ்கூலுக்கு இடத்த இந்த குட் ஷெஃபர்ட் ஸ்கூல் கட்டலாங்கிறதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கூல் கட்டி நீங்கள் பண்ணிக்கிங்க, நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறேன்னு சொல்லி போகிறாங்க. பட் அங்கே அந்த 1920 பாய்ஸ் கார்டன் பரபரப்பாக அது நிறைய விவிஐபிகள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை போகுது. அப்போ 1950 அந்த இடத்தை விட்டு அந்த பென்னி ஓனர் நம்ம அடையார் பார்த்து போட் கிளப்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. அப்போது இந்த பாய்ஸ் கார்டில் வாங்கப்பட்ட இடங்கள்லாம் சேர்த்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் அந்த ஃபுல்லாக கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறார். இது அந்த முந்தைய வரலாறு, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு பார்த்தா நிறையா 1947 சுதந்திரம் கிடைச்ச பிறகு நிறைய தொழிலதிபரெல்லாம் அந்த பாய்ஸ் கார்டன் ரொம்ப ஃபேமஸாக ஏரியாவாக மாறுது. இங்கே குறிப்பாக 1964 ஜெயலலிதா அவர்கள் வெந்நீராடைன்ற படத்தில் மூலமாக ஸ்ரீதர் மூலம் அறிமுகமாகறாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர் நடித்தாங்க, சிவாஜி அவர் நடித்தாங்க. ரொம்ப பரபரப்பான ஹீரோயினாக போகிறாங்க. அவருடைய அம்மா சந்தியா அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வேதவல்லி. இப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அது அவங்களும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆக்ட் பண்ணுறாங்க, இவங்களும் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி இந்த பாய்ஸ் கார்டன் தான் அப்போ சென்ட்ரல் பிளேஸ். நீங்கள் நார்த் மெட்ராஸ், அதாவது ஓல்டு மெட்ராஸ்ன்னு இருக்குது, நியூ மெட்ராஸ்ன்னு இருக்குது. இப்போ நியூ மெட்ராஸ் தான் இப்போ நம்ம அதை பேசிகிட்டு இருக்க இடம், அது டெவலப் ஆகிட்டு வருது. அப்போ இந்த பாய்ஸ் கார்டன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இடம் வாங்கலான்னு சொல்லி 1967 ஜெயலலிதா அவர்களும் அவங்க அம்மா தாயார் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடம் வாங்குறாங்க. அந்த இடம் வாங்கிட்டு அங்கே வீடு கட்டி குடி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அங்கே வீடு கட்டுறதுக்கான வேலைகள் நடக்கும்போது பார்த்தா அந்த பீரியடில் ஜெயலலிதா அவருடைய அம்மா இறந்து போகிறாங்க. அதுவே ரொம்ப சோகமாச்சு அவங்களுக்கு. அப்போ
அப்புறம் அந்த வீடு கட்டி முடிக்கிறது 1972 மே 15ஆம் தேதி வந்து அந்த வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணி அவங்க அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக வேதவெளி வந்து வேதா நிலையம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேம் பொறிக்கப்பட்டு அங்கே 1972 மே 15 போய் கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. அப்போ டாப் ஹீரோயினாக இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். மிக பிரம்மாண்டமான கிரகப்பிரவேசம் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா 1975 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம தமிழ் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அவர் தொடர்ந்து படம் பண்ணிட்டே வர்றாங்க. 78 79 மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மாறுறாரு. 78 வரைக்குமே பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த பாய்ஸ் கார்டனில் அந்த வேதா நிலையத்தில் ஜெயலலிதா அவர்கள் தனியாக இருக்காங்க. 78 நினைக்கிறேன், நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம், அவங்க ஜெயலலிதா அவர் நடித்த இந்த கடைசி படம். அதோடு நான் இனிமேல் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட முடிச்சுட்டு போகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப பீக் போகிறார். அப்போ பாய்ஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்கினா ஒரு காசை. ஏன்னா எப்போவுமே பார்த்தா நம்ம எங்கே இடம் வாங்கினா ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்ன போகணும்னா அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸுக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே பாய்ஸ் கார்டன் தான் டோட்டலாக மைண்ட் செட் ஆகும். இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1980 பாய்ஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்குறாங்க. 81 அவருக்கு மேரேஜ் ஆகுது. பாய்ஸ் கார்டனில் இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்கு பேக்கில் அப்படியே ரோடு போகும், சின்ன ரோடு, அதுக்கு பின்னாடி ரஜினி சார் ஒரு வீடு. 81 இங்கே குடி போகிறாங்க. இங்கே ஜெயலலிதா அவர்கள், அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். ஸோ ஃபிலிம் ஆக்டர்ஸாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து மீண்டும் நடிக்கலான்னு சொல்லி பில்லா படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக போகிறது மாதிரி எல்லா ஏற்பாடும் கே பாலாஜி அவர் எல்லாமே பண்ணினாங்க. இந்த படத்துலேருந்து நான் ஒதுங்கிட்டேன், நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு பண்ணி, இல்லைன்னா அவங்க 2 பேரும் ஜோடியாக நடித்த படம் பில்லாவாக இருந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் பண்ணாங்க. ஸோ இப்படி ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து இப்போ ரஜினி சார் இங்கே ரொம்ப பீக்கில் போகிறாங்க. இவங்க அப்படியே வர்றாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக மாறுறாரு. மாறினதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் படமும் நடிக்கலை, தனியாகவே வீட்டில் இருக்காங்க. தனியாக இருந்தால் என்ன பண்ண முடியும், அம்முன்னு சொல்லி வந்து செல்ல பேரோட கூப்பிட முடியும். அப்போ அவர்கள் வந்து கட்சியில் வந்து நீ கட்சி பணியாற்றுறது தான் அதிமுகவில் கொள்கை பரப்பு சில போஸ்ட் கொடுத்தா அரசியலுக்குள்ளே வர்றாங்க. 87 வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அரசியலில் முழு ஈடுபாடு போடுறாங்க. அதிமுகவை இவங்க கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. 91 வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி பெறுறாங்க. ஸோ 1991 சிஎம். இந்த பக்கம் ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய டாப் உச்சத்தில் இருக்காங்க. இவங்க அரசியலில் தமிழகத்தின் முதலமைச்சராக போயிட்டாங்க. அந்த பீரியடு தான் இவங்க 2 பேருக்கு வந்து ரஜினி சார் ஷூட்டிங் போகிறது மாதிரி வரும்போது பார்த்தோம்னா சிஎம் வெளில வர்றாங்க, அங்கே பிளாக் பண்ணிடுவாங்க, பேரிகார்டை போட்டுருவாங்க. அவர் வந்து எப்பவுமே டயத்துக்கு போகிறவர். 9 மணி ஷூட்டிங் 8:30 மணிக்கே போகிறவர், போக முடியல. அது மாதிரி ஷூட்டிங் 6 மணி 7 மணிக்கு முடிச்சுட்டு வந்தோம்னா சிஎம் கோட்டையிலேருந்து வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி அங்கே பிளாக் பண்ணிடுவாங்க. பாய்ஸ் கடைனே பார்த்தோம்னா ஃபுல் போலீஸ் பாதுகாப்பில் கஸ்டடியில் வந்து அந்த ஏரியாவே மாறுது. ஜெயலலிதா அம்மையார் வீட்டு பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, அங்கே ஒரு 25-30 போலீஸ் இருப்பாங்க. மெயின் ரோட்டில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் உள்ள என்ட்ரி ஆகும் பாய்ஸ் கார்டனுக்கு, அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட், அங்கே ஒரு 20 பேர் இருப்பாங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் தாண்டி அங்கே போனால் அங்கே ஒரு செக் போஸ்ட், அதை தாண்டி தான் உள்ளே போகணும். ஜெயலலிதா அவருடைய வீட்டு காமௌண்டை ஒட்டி தான் இந்த ரஜினி சார் வீட்டு போகணும். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சு, டயத்துக்கு போக முடியல, வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியலன்னு சொல்லி ஒரு பீரியட் ரொம்ப எமோஷனல் ஆகுது. அதாவது பொதுமக்களையும் அங்கே ஃபுல்லாக நிப்பாட்டிடுவாங்க. அப்போ ரஜினி சார் ஒரு டைம் வரும்போது ஷூட்டிங் டைம் ஆச்சு போகலான்னும் போது, இல்லைங்க சிஎம் வரணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கண்ணா, காரை நிப்பாட்டிட்டாங்க. அவர் பொறுமையாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, வண்டி மூவ் ஆகிடல. டக்குன்னு காரை டோரை விட்டு இறங்கிட்டு நேராக டீ கடைக்கு போய் ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு ஒரு தம்மு எடுத்து பார்த்தோம்னா அங்கே ரஜினியாக இருந்தார். போலீஸ் ஆஃபீஸ் எதிர்பார்க்க கூட்டம் சேர்ந்துருச்சு. இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த நிலவரம் பாய்ஸ் கார்டு என்னங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன். போலீஸ்லாம் வந்து, சார் நீங்கள் வெளில வந்து கூட்டம் வருது சார், நீ ஏறி போங்க சார். இல்லைங்க, சிஎம் போயிட்டோம், நான் மெதுவாக போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன்ல, இன்னும் வெயிட் பண்ணுறேன்ட்டு நின்றுட்டார். கூட்டம் அல்லாம் போது இது ஒரு பக்கம் அவங்க இது சிஎம் டென்ஷன் ஆகக்கூடாது, ரஜினிகாந்த் இவ்வளோ கூட்டம் சேருதுன்னா போகிற வழியில் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தயவுசெய்து நீங்கள் போங்க, அடுத்து உங்களுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு சொல்லி ரஜினி சாரை உட்கார வச்சு கூட்டு போய் காரில் ஓட்ட சம்பவம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த ஏரியாவுக்கே வந்து உள்ளே போகிறது வரதுக்கெலாம் ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்பட்ட சம்பவம் இருக்குது. பாய்ஸ் கார்டில் இருந்தால் ஐடி கார்டை காமிச்சா போலீஸ் விட்டுருவாங்க, வர சொல்லலாங்க மாதிரி. அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த ரஜினி அவர்களுக்கும் நிறைய பிரச்சனை சர்ச்சைகள் உருவாகி போச்சு. அந்த 91 96 நடந்த சம்பவங்கள் வந்து தான் பாஷா படத்தில் வந்து இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றிலாம் ரஜினி சார் பேச்சு பெரிய விஷயமாகவே மாறிச்சு அதை. ஸோ இந்த சம்பவங்கள் வந்து நிறைய இருக்குது. பாய்ஸ் கார்டனுக்கும் சினிமா நட்சத்திரத்துக்கும் அரசியல்வாதிக்கும் எந்த அளவுக்கு அது என்ன சொல்ல மிக நெருங்கிய கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது, தொடர்பு இருக்குது. பிரச்சனைகள், சர்ச்சைகள், தகராறுகள், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அளவுக்கு மோதல் நிறைய இருந்தது பாய்ஸ் கார்டனில். அப்புறம் 96 தான் இவர் அரசியல் வந்துட்டா சிஎம்ங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள்
பேசப்பட்டுச்சு. இவர் வரலை, நாட்கள் அப்படியே போகுது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் போகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பேர் போன இடம் வந்து பாய்ஸ் கார்டன் நம்ம சொல்லலாம். நம்ம அதை ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து நம்ம இறந்தது தெரியும் உங்களுக்கு. இப்போ இறந்ததுக்கு பிறகு அந்த சீமானதுக்கு பிறகு அவருடைய தோழின்னு சொல்லி சசிகலா அவர்கள் வீட்டில் வந்து இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த வேதா நிலையம் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது, எவ்வளோ அதிகாரிகள் வருவாங்க, போலீஸ் காவல், அப்படிங்கும்போது பாய்ஸ் கார்டனே மிரண்டு போன சம்பவங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வீட்டில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவு ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் அங்கே இருந்தாங்க. சில இந்த கோர்ட்டு கேஸு, சொத்து பிரச்சனை கொஞ்சம் இதெல்லாம் வரும்போது நேராக சசிகலா அவர்கள் வந்து பெங்களூர் சிறைக்கு போனாங்க, ஒரு 4 வருஷம் போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனை உருவாகுது. இந்த பாய்ஸ் கார்டன் இல்லத்தை என்ன பண்ணலாம், அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய இந்த நினைவு இல்லாமல் மாற்றலாமா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஜெயலலிதா அவர்களுடைய உறவினர்னு சொல்லி, ரத்த பந்தம்னு சொல்லி தீபா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் சொந்தம் ரத்த பந்தம் இதுதான், அதனால் இந்த வீட்டுக்கு உரிமை தீபாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல எல்லாம் கேஸ்லாம் போடப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சசிகலா அவர்கள் அங்கேருந்து பிறப்பிட்டு ரிலீஸ் ஆகி வெளில வர்றாங்க. வரும்போது நிறைய இங்கே பிரச்சனைகள் வரும்போது பார்த்தா இந்த இடம் வந்து தீபா அவர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது தீபா தான் இப்போ பாய்ஸ் கார்டத்தில் இருக்காங்க. இப்போ சசிகலா அவர்களுக்கு அந்த பாய்ஸ் கார்டன் இல்லத்தை எப்படியா நம்ம வாங்கி ஜெயலலிதா அம்மா இருந்த இடத்துல நம்ம போய் இருக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். அது நடக்கலை. ஆனால் பாய்ஸ் கார்டன் இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசை. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேத நிலையத்துக்கு எதிரிலேயே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டப்பட்டு இப்போ சசிகலா அவர்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடம், அதுக்கு பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கிற இடம், இப்போ சசிகலா இருக்கிற இடம். இப்போது இந்த பாய்ஸ் கார்டனுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இப்போ பாய்ஸ் கார்டனில் தீபா இருக்கிற விஷயத்த சொன்னோம் இல்லைங்களா. இப்போ புதுசாக ஒரு நடிகர் வந்து அங்கே உள்ளே வர்றார், வேற தனுஷ். அவர் வந்து அப்போ அதாவது படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த படங்கள் தயாரிச்சிட்டு இருக்காரு. பட் ஆனால் அந்த பாய்ஸ் கார்டனில் வந்து இடம் வாங்க போகிறேன்னு பெரிய சர்ச்சைகள் ஆச்சு. நிறைய பேர் கேள்விக்க ஆரம்பித்தாங்க, தனுஷ் பாய்ஸ் கார்டன் வாங்க போகிறாரா, அவ்வளோ பெரிய ஆகிட்டாரா, அவ்வளோ பணம் இருக்கா, ஏன் நான் வீடு பாய்ஸ் கார்டன் வாங்கக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாதா, இவரெல்லாம் சொன்னதுக்காகவே நான் வந்து பாய்ஸ் இடம் வாங்குவேன் அப்படின்ட்டு அவர் மைண்டில் செட் பண்ணார். பாய்ஸில் இடம் பார்க்க போகிறோன்னா ஒரு இடம் வந்து அவர் வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே வந்து விற்காமல் அந்த இடம் அப்படி இருக்கிறது மாதிரி ஒரு தகவல். ஏன்னா வாஸ்து பிரகாரம் சரியில்லாத ஒரு இடம் சொல்லி இது ரஜினி சாருக்கு அந்த இடத்த பற்றி தெரியும். அப்போ இங்கே தான் வாங்க போகிறாருன்னா ரஜினி சாரும் வந்து பர்டிகுலராக அந்த இடம் வந்து சரியில்லாத இடம், வாஸ்து பிரகாரம் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட தனுஷ் கேட்குற மனநிலை இல்லை. இதுக்கிடையில தான் பார்த்தோம் ரஜினி சார் வச்சு காலான்னு ஒரு படம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் படங்கள் அப்படி பண்ணுறாங்க. இந்த பக்கம் காலான்னு ஒரு படம் பண்ணுறாங்க, காலா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் இந்த இடத்த வாங்கணும், வீடு கட்டணும், இங்கே போய் செட்டிலான ஒரு விஷயம். ஐஸ்வர்யா அவர்கள் வந்து அவங்களுடைய அப்பாவை ரஜினி சாரை பார்க்குறதுக்காக பாய்ஸ் கார்டன் வீட்டிலே இருக்காங்க. பட் டைம் வந்து தனுஷை கவனிக்கிறதுக்காக டைம் இல்லை. 24 hours இங்கே இருக்க மாதிரி சூழ்நிலை வருது. தனுஷ் ஷூட்டிங் போகிறது வர்றது, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஆகுது, சில பிரச்சனைகள் உருவாகுது. பட் இதுக்கிடையில் பார்க்க போனோம்னா அவர் 1.5 பாரில் தயாரிக்கப்பட்டது காலா படம் வந்து படம் ரிலீஸ் ஆகுது, அது சரியாக போகலை. ஸோ கிட்டத்தட்ட நிறையா அந்த நஷ்டமாகுது தனுஷ் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் நஷ்டமாகிறது ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அதுலேருந்து அவர் மீண்டு வரணும். இந்த பக்கம் பாய்ஸ் கார்டனில் வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலை போகிறாரு. அப்போ எப்படி இதுலேருந்து வர்றதுங்கும் போது தான் கலைப்புலி தானு அவர்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு தானு அவர்கள். அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை காலால் கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, எனக்கு டைட் ஆகுது, அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா நான் அந்த ஈக்குவல் பண்ணுறது படம்லாம் பண்ணித்தரேன், ஒரு 3 படம் வரைக்கும் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தானுலேருந்து தனுஷ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த காலா மேட்டர்லேருந்து கொஞ்சம் கடன்லாம் அடித்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தானு கம்பெனிக்கு வந்து அசுரன் உட்பட நிறைய படங்கள் பண்ணது உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வெளில வர்றாரு. பட் இங்கே பாய்ஸ் கார்டனில் அந்த வீடு கட்டியே திருவேன்ற அவரோட மைண்ட் செட்டு மாறவே இல்லை. இங்கே ஐஸ்வர்யா அவர்கள் வந்து ரஜினி சாரை கவனிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, பசங்களை கவனிக்கணும், தனுஷை கவனிக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று உருவாகுது. இதுக்குள்ளேயே பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது. ஆனாலும் அங்கே பூமி பூஜை போடப்பட்டு வீடு கட்டுறாரு. இங்கே பிரச்சனைகள் ஒரு பக்கம் உருவாது. அந்த வீடு ராசி இல்லாத இடம்னு சொல்லப்பட்டும் வீடு கட்டுறாரு. பட் அதன் மூலம் வீடு கட்டி முடியும் பார்த்தோம்னா இவருடைய ரேஞ்சு கொஞ்சம் உயருது. தமிழ்லேருந்து தெலுங்கு போகிறாரு, ஹிந்தி போகிறாரு, பாலிவுட்டு பாலிவுட்டு போய் ஹாலிவுட்டுக்கும் போயிட்டார். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே போகிறாங்க. கெரியரில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக மேலே போகிறே தவிர ஃபேமிலியோடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் அது டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை பிரிஞ்சு போகிறாங்க. ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சு போகிறாங்க. அங்கே ரஜினி சார் வீடு, தனுஷ் வீடு, தனுஷுடைய பசங்க லிங்க யாத்ரா அவங்க வீட்டு ரஜினி சார் வீட்டுக்கு போகிறது,
ஐஸ்வர்யா அம்மாவை பார்க்குறது, இந்த பக்கம் தனுஷ் பார்க்குறது மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ அங்கே ஓடிட்டுருக்கு. அதை பாய்ஸ் கார்னரில் ஜெயலலிதா அவர்கள், அது பின்புறமாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரில் சசிகலா அவர்கள், இந்த பக்கம் பார்த்தா தனுஷ் அவர்கள். பாய்ஸ் கார்டனே ஒரு ரவுண்டை கட்டி இப்படி போகும்போது இன்னொரு விஷயம் வருது, நயன்தாரா. அவங்க 2-3 வீடுகள் இருக்குங்க, இருந்தாலும் பாய்ஸ் கார்டில் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ரைட், ஒரு இடம் பேசுகிறாங்க, வாங்குறாங்க, 100 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான பங்களா கட்டுறாங்க. இன்டீரியர் சூப்பராக பண்ணுறாங்க. நம்மளுடைய பாலிவுட் ஷாருக் கான் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ண அந்த இன்டீரியர் இந்த டிசைனர் கூப்பிட்டு வர வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் பாய்ஸ் கார்டு உள்ளே போனீங்கன்னா ஃபாரின்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் வீடு. அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் அங்கே பாய்ஸ் கார்டனுக்கு போகிறாங்க. பாய்ஸ் கார்டனுடைய ஒரு சின்ன வரலாறு இது. இப்போது நீங்கள் கேட்டது மாதிரி அந்த பாய்ஸ் கார்டனுக்குள்ளே தமிழகத்தின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உள்ளே போகிற மாதிரி ஒரு தகவல் இப்போ வருது. ஏன்னா நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு 17 கிலோமீட்டர், அதுக்கே 1 மணி நேரம் ட்ராவல் ஆகுது. ரெண்டாவது சுருக்கமாக அந்த மக்கள் வந்து சிஎம் வராங்கன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற அந்த ஒரு தாட். ஏற்கனவே பாய்ஸ் கார்டனில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீடு குடிபெற வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பப்ளிக் சேனல் நம்ம வந்து நேரலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். நம்ம அதற்கு பிறகு தான் எல்லாருக்குமே ஐடியா வந்தது, விஜய் அவர்கள் வந்து பாய்ஸ் கார்டன் போகிறார்கள், நிறைய மீடியாக்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தட்ட பாய்ஸ் கார்டனில் விஜய் அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவிலையும் பேசப்பட்டுருக்கு. அது எங்கே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்போது தான், எங்கே போகிறாங்க விஜய் அவர்கள் பாய்ஸ் கார்டனில் எங்கே வாங்க போகிறாங்க, சரி ஏதோ ஒரு இடம் வாங்க போகிறாரு, கட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு செய்தி இப்போ ஒரு 2 வாரமாக போயிட்டுருக்கு. என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த அந்த வேதா நிலையம், அந்த வீட்டை விஜய் அவர்கள் விலைக்கு வாங்க போகிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 300-350 கோடி ரூபா அளவில் பேசப்பட்டு வாங்க போகிறதா ஒரு தகவல் வந்து இப்போ போயிட்டு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக்கு, ஒரு பிரமிப்பு. விஜய் அவர்களும் பாய்ஸ்கள் உள்ளே போகிறாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் வீட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்கன்னா அது அவர்கள் வாழ்ந்த, அதாவது 91 தமிழக முதலமைச்சரே கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தாங்க. பட் அந்த வீட்டை வாங்கி விஜய் அவர்கள் போகிறாங்க அப்படிங்கிறது. இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம், விஜய் அவர்களுக்கும் பாய்ஸ் கார்டனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, இந்த தலைவா படம் டைம் டு லீடுன்னு போட்டு தலைவா படம் வரும்போது அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாது. இந்த டைம் டு லீட் போட்டதுனால படம் ரிலீஸ் ஆக முடியாமல் நிறைய ப்ராப்ளம் வருது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகணும்னா அந்த ப்ரொடியூசர் வந்து ஹார்ட் அட்டாக் போய் உள்ளே படுத்துட்டார், வேறு 5 கோடி ரூபா விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பவம். அப்போ விஜய் அவர்கள் தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க படம் வர்றதுக்கு. இப்போ பாய்ஸ் கார்டனில் ஜெயலலிதா அம்மையாரை பார்ப்பதற்கு விஜய் அவர்கள் போகும்போது அங்கே பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கல அவருக்கு. அதற்கு பிறகு இந்த கொடநாட்டில் போய் தான் ஜெயலலிதா பார்த்ததா ஒரு செய்தி ஒன்று இருக்குது. பட் அந்த தலைவா படத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விஜய் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் ஏற்கனவே ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களும் ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி இங்கே ஜெயலலிதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அதற்கு பிறகு ஒரு படம் பண்ணுறாங்க, முக்கியமான ஒரு படம், கத்தின்னு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த படம் எல்லாம் முடிஞ்சு பார்த்ததுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். ஆனால் இப்படி இந்த படம் யார் தயாரிச்சது என்ன படம், ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு நபர் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு அரசியல் பின்பு இருக்க மாதிரியான சில தகவல் பேசப்பட்டது. அப்போ அதை சம்மந்தமாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, சில அமைப்புகள் வந்து இங்கே நிறைய பிரச்சனை பண்ணுது, இந்த படத்தை வெளியிடக்கூடாது, கத்தி வெளிவரக்கூடாது, இது ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒருவர், இங்கே அரசியல் பின்புலம் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வரும்போது என்னடா இது மீண்டும் ஒரு சர்ச்சையாது அப்படிங்கிற மாதிரி போகுது. அப்புறம் விசாரிக்கும் போது தான் என்னதுன்னா, அவர் வந்து இலங்கை தமிழர், அவர் லண்டனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, தமிழ் படம் எடுக்கணும்னு ஆசை அவருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் பணத்தோடு இங்கே வந்து வரிசையாக படம் நோக்கத்தோடு வந்தன்ற தகவல் வருது. அது இதற்கு பிறகு கத்தி படம் ரிலீஸ் ஆக முடியாமல் மிகப்பெரிய சூழ்நிலை வரும்போது இந்த தகவல் அன்னைக்கு சிஎம்மாக இருக்கிற ஜெயலலிதா அவரோட பார்வைக்கு போகுது. இப்போ என்ன பிரச்சனை போது சரி படத்தை நம்ம பார்ப்போம்னு சொல்கிறாங்க, படம் பார்க்குறாங்க. உட்காந்து படம் பார்க்கும்போது பார்த்தா செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போயிடும், செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஆஹா அதனால தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களான்னு முடிவு பண்ணி ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே விஜய் அவர்கள் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசுகிற டைலாக்கு எண்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தோம்னா டிஎம்கே அட்டாக் பண்ணி நிறைய சீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். இது ஜெயலலிதா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ உடனே எல்லாம் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துருங்க, எந்த ப்ராப்ளம் வராதுல பார்த்துருங்கன்னு சொல்லி அது க்ரீன் சிக்கல் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாங்க, இது ஜெயா டிவிக்கு தான் நமக்கு படத்தை ரைட்ஸ் வாங்கணும், ஜெயா டிவியில் படத்தை போடுற மாதிரி இருக்கும். இது இந்த கண்டிஷன் ஓகேன்னு கேளும்போது எல்லாம் ஓகேன்ட்டாங்க. இது இவ்வளோ பிரச்சனை நடக்குது, படமே ரிலீஸ் ஆக முடியாத சூழ்நிலை போது விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் வருது. ஆனால் இது ஜெயலலிதா அவர்களை பிடிச்ச பண்ணும்போது ஓகேன்ட்டாங்க.
ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு ரெடின்ட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுது, படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. உங்களுக்கு அதை தலைவால ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு கொஞ்சம் வந்து அந்த கத்தியில் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அதாவது காம்ப்ரமைஸாக எடுத்துக்க முடியாது, பட் குறையுது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு படம் திரும்பி விஜய் அவர்கள் பண்ணுறாங்க. சில படங்களுக்கு பிறகு சர்க்கார்னு ஒரு படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணா டீமுக்கு அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த படம். தலைவா படம் ஒன்று, கத்தி படம் இங்கே இந்த பக்கம் சர்க்கார். அதில் இந்த வரலட்சுமி சரத்குமார் பொண்ணு ஒரு ரோல் பண்ணியிருப்பான். அந்த ரோல் யாரை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க சின்ன மிகப்பெரிய ஒரு டாக்காக இருந்தது, மிக கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. அதில் இலவசமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை பூரா அடித்து தூள் பண்ணி தூக்கிற மாதிரி காட்சியம் நிறையா இருக்கும். இதெல்லாம் பெரிய அன்னைக்கு சிஎம் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரூப்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோபத்தை கிளப்பி தியேட்டர் பேனரில் கிழிக்கப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருந்தது. உங்களுக்கு அது காசி தியேட்டர் நினைக்கிறேன், அசோக் நகர், அந்த தியேட்டரில் பேனரை கிழிச்சு அடித்து உழிச்சு சீட்டெல்லாம் உடைச்சது மாதிரி சம்பவம் நிறையா நடக்குது. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு படம் பண்ணுறோம், நடந்த விஷயத்தை நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்தாக சொல்லும் போது ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு நிறைய சிக்கல் வருது. டைரக்டரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏஆர் முருகேசன் வந்து எங்கே போனான்னு தெரியல, அவர் தலைமுறை ஆகிட்டார். ஏன்னா ஒரு வழி இல்லை, அவ்வளோ பிரச்சனை சர்ச்சைக்குள்ளாது படம். படம் சூப்பர் டூப்பர்ட்டு அமையுது உங்களுக்கு. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து அண்ணா டிஎம்கேவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏற்பட்ட இங்கே தலைவா படத்தில் ஆரம்பிச்சது, சர்க்காரில் முடியுது. அதற்கு பிறகு தான் வந்து மூச்சில் ஒரு அரசியலில் இறணுங்கிற ஒரு எண்ணமே விஜய் அவர்களுக்கு வருது. மாஸ்டர் படத்தில் அந்த ஈடி ரைடை வந்து அங்கே நெய்வேலிலேருந்து கூட்டு வந்த சம்பவம், காரில் உட்காந்து அவரை நசுக்கி கூட்டு வந்த சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அதுதான் அவருக்கு வந்து சரி ஓகே நடிகராக மட்டும் இருந்தால் முடியாது, அரசியல் கொஞ்சம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்ததே அதுதான். 2021 உருவாகுது, 24 கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போது தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் விஜய் அவர்கள் போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்கிட்டு குடியேறப் போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளும் சொல்லியிருந்தோம். பட் எங்கே வாங்க போகிறாருன்னு விஷயத்தை தான் இது தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லா பேரும்னா ஜெயலலிதா அம்மையார் வீடு தான் வாங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. பட் அது செய்தி எந்த அளவுக்குங்கிறது தெரியல, போக போக தெரியும் நமக்கு அதை. ஆனால் முடிவு வந்து பாய்ஸ் கார்டனுக்கு விஜய் அவர்கள் வரப்போகிறாங்க, அது உறுதி செய்யப்படுற தகவலாக தான் வருது. அதை இப்போ அப்படியே பாய்ஸ் கார்டனுடைய வரலாறு, அதுக்குள்ளே யார் யார் இருந்தால் யார் யார் இருக்கா, இப்போ யார் வரப்போகிறா அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்க விஜய் அவர்கள் பாய்ஸ் கார்டன் வந்தால் இந்த பக்கம் ரஜினி சார் இருக்காங்க, இந்த பக்கம் சசிகலா இருக்காங்க, இந்த பக்கம் தனுஷ் இருக்கார். அவர் அரசியல் வரக்கூடிய எண்ணத்தில் அவர் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிறார். விஜய் வரப்போகிறாங்க. பட் பார்க்கலாம் பாய்ஸ் கார்டில் எந்த இடத்துக்கு வரப்போகிறாரு, யார் வீடை வாங்க போகிறாரு, புது வீடு வாங்க போகிறாரா இல்லை கட்டி வர போகிறாரா, இருக்கிற வீடு வாங்க போகிறாரா அப்படிங்கிற செய்திகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னும் உறுதி செய்யப்படல. ஆனால் பட் பாய்ஸ் கார்டு வர்றது மட்டும் இந்த உறுதி செய்யப்பட்ட தகவலாக வருது. எங்கே வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ நேரில் சொல்லலாம் சார். ஓகே சார், அப்போது மீண்டும் போயஸ் கார்டன் வந்து ஒரு அரசியலுக்கு தயாராகுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இப்போ மீண்டும் ஒரு அரசியல் கட்சி நோக்கி போயஸ் கார்டன் நகருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுற்றி இருப்பவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. ஆனால் விஜய் அவர்கள் போயஸ் கார்டனுக்கு வந்தால் கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையார்லேருந்து மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட் இருக்காது, அவ்வளோ டார்ச்சர் இருக்காது. எல்லாம் மக்களோட மக்களாக ஃப்ரீயாக போகலாம். அவர் பாட்டுக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு நேராக ஒரு ரோட்டில் மக்கள் போகிறாங்க வர போகிறாங்க. ஒரு சைடாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு தான் வரப்போகிறாங்க. அதில் எந்த விதமான ப்ராப்ளம் எந்த டார்ச்சர் வரான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போவே நீலங்கரிலேருந்து தான் இங்கே வரும்போது பார்த்தோன்னா ஒரு சைடு தான் போகிறார். மக்களுக்கு கஷ்டத்தை வந்து நம்மளால கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான். பட் அவர் பாய்ஸ் கார்டன் வரப்போகிற தகவல் வருது. வந்தால் நல்ல விஷயந்தான், தவறு கிடையாது. பாய்ஸ் கார்டன் விவிஐபி ஏரியாவாக பிரபலமான ஒரு ஏரியாவாக மாறும். தமிழ் விஜய் அவர்கள் வந்தார்னா சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாதி ஏடிஎம்கே எங்களுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அவர் அங்கே வந்தாருன்னா அது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்த வச்சு பார்த்த அவங்களுடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்களா, இப்போ அதே இடத்துல இவர் வரும்போது இது இம்பேக்ட் ஒன்றும் ரொம்ப பயங்கரமாக. அவர்கள் தான் சொல்கிறாங்களே, எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது மாதிரி தான் நாங்கள் விஜய் அவர்களை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பாதி ஜெயலலிதா பாதி ரெண்டும் சேர்ந்து தான் விஜய் அவர்கள் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த பிரபலமான முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏ எல்லா பேரும் அதை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அதே ஜெயலலிதா அவர்கள் வீட்டை ஒருவேளை விலைக்கு வாங்கிட்டு அங்கே விஜய் அவர் வந்தால் கூட மிக சிறப்பாக தான் இருக்கும். டிவிகே அண்ணா டிஎம்கே தான் டிவிகேயா அப்படிங்கிற மாதிரி மாறும். ஆனால் டிவிக்கு ஒரு பிரகாசமான அப்படி இந்த பாய்ஸ் கார்ட்லேயே ஜொலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார்.
கண்டிப்பாக சார். அடுத்த ஒரு மிகப்பெரிய பிக் நியூஸ் இருக்குது, மிகப்பெரிய ஒரு டாபிக் நியூஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நேஷ்னல் மீடியாலாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் போக போகிறாரா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வீட்டுக்கு விஜய் அவர்களான இப்போவே பெரிய பிக் நியூஸாக மாறிட்டு இருக்கு. அதை இவர் செஞ்சு காமிச்சிட்டார் அப்படின்னா அதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய பிக் நியூஸாக மாறும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிஜமாகவே அங்கே போனால் பெஸ்ட்டா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கிறத வந்து ரசிகர்கள் அவரை நோக்கி சொல்லட்டும். போயஸ் கார்டன் போகலாங்க, தவறு கிடையாது. ஏன்னா எங்கே போகிறாருங்கிற ஒரு தகவல் உண்டு, கவலை தான். பட் அவர் அது நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர் எடுக்க வேண்டிய முடிவு தான் அது. ஆனால் போகிறது உறுதி. எங்கே போப்பாருங்கிற ஒரு தகவல் நமக்கு இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். வரட்டும், வந்தோன்னு அந்த செய்தியை நேரில் சொல்லலாம் சார். ஓகே, அடுத்த வீடியோவில் சொல்லலாம் சார். நன்றி சார். நன்றி.